ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பூண்டு மிளகு குழம்புக்கு நம்ம ஒரு கடாய் வச்சு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் போட்டோம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம பூண்டு போட்டோம். பூண்டும் ஓரளவுக்கு குக்கார அந்த ஒரு 1 or 2 minutesல நம்ம மிளகு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, தேவையான அளவு அதையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. தக்காளியை அரைச்சோம். தக்காளியுமே கடாயில ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சிக்கிட்டோம். புளியை கரைச்சிட்டு அதுல தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கரைச்சி அதையும் கடாயில விட்டு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும். இதை சிம்மு ஹை அப்படின்னு வச்சு நீங்க மாறி மாறி குக் பண்ணிட்டு எண்ணெய் தனியா பிரிஞ்சு நல்ல கெட்டியான ஒரு பூண்டு குழம்பா இது மாறினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி தேவையான அளவுக்கு போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், வேலை ஓவர்.